வணக்கம். இப்போ ஐவிஎஃப் பேபி, டெஸ்ட் டியூப் பேபின்றது ரொம்பவே ஒரு காமனான ஒரு சிகிச்சை முறையாகிடுச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு. ஸோ அதில் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா ஒரு செயற்கையாக ஒரு இது செய்கிறப்ப அந்த பேபிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் 1970ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் ஐவிஎஃப் எல்லா நாடுகள்லேயும், அதுவும் இப்போ ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. ஏன்னா அறிவியல் முன்னேற்றத்தால் கருவிகளுடைய நிறைய புது புது கருவிகள் அட்வான்ஸ்டாக வந்ததுனால. பட் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தரவுகளையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐவிஎஃப் மூலமாக பிறந்த பேபிகள் எல்லாமே நார்மல் பேபிஸ் எப்படி இருக்கோ அதே புத்திசாலித்தனம், அதே மாதிரி தான் அதனுடைய உடல் அமைப்பு, எந்த விதமான எக்ஸ்ட்ராவாக எந்த குறைபாடுகளும் அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க, தைரியமாக போகலாம்.